அதே மாதிரி ஒரு போதை ஆசிரியர் வந்து தலைமை காவலர் ஒருத்தர் வந்து கடுமையா சிங்களால தாக்கியிருக்காரு. எங்க எப்போ இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது காவல்துறைக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது எல்லாருக்கும் இதா உள்ள ஆட்சி. அதுக்கு உதாரணம் தான் இந்த காவல்துறையை பாதிப்பு. என்ன பாதிப்புங்கான தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத தடுக்க முடிஞ்சா இப்ப இருக்க முதலமைச்சர் எந்த முடிச்சு சும்மா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்கு எங்களுடைய தலைவர் கழக தலைவர் மரியாதைக்குரிய தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவிலே யாரும் இல்லை என்பதுதான் வலுவாக நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொருவராக பார்த்தார். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதவாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி மதமா பார்த்தாரு. அவருடைய தலைவர். அந்த தலைவர்ல தமிழ்நாட்டு ஆளணும். இன்னைக்கு யாரோ தமிழ்நாட்டு ஆளுவாங்க. இதை நினைச்சு இன்னைக்கு பொதுமக்கள் தானாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த விமர்சனங்களும் தாங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தலைவர் தந்திருக்காரு. எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கார்கள். அதுபோல இளம் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய இனிய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எனக்கு வயசு 76 74 தானா? 74 கூட சொல்லிட்டேன். 74 இருக்கின்ற கால வரையும் தைரியமா எதையும் மனசுல பட்டதா எடுத்து சொல்லக்கூடிய வகையில இருப்போம். அதுவும் இயக்கத்திற்கு எந்த வகையிலும் கேள்வி இல்லாத வகையில் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எந்த குரலையும் கொடுப்பேன். இவர் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். ஒண்ணு தடுத்து நிறுத்தணும்னா எங்க தலைவர் நிறுத்தலாம், இல்லைன்னா இளம் தலைவர் நிறுத்தலாம். வேற யாருக்கும் அடி பண்ண மாட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.